மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். காலத்தை வென்ற இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் சட்டத்திட்டங்கள் எல்லாம் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாகவும் அறிவுக்கு பொருத்தமானதாகவும் அறிவியலுக்கு மெய்ப்படுத்தக்கூடியதாகவும் அமைந்திருப்பதை இந்த தொடரில் நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிற தலைப்பு கடவுள் கோட்பாடு. கடவுளை குறித்து இஸ்லாம் ஒரு நிலைப்பாட்டை சொல்கிறது. மற்றும் பல நிலைப்பாடுகள் உலகத்தில் இருக்கின்றன. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு தான் அறிவுபூர்வமானதாக, மனிதனுக்கு பயன் தரக்கூடியதாக, நன்மை தரக்கூடியதாக, தர்க்க ரீதியாக நிரூபிக்கத்தக்கதாக அமைந்திருப்பதை நம்ம பார்த்து வந்தோம். அந்த தொடரில் கடவுள் சம்பந்தமான இன்னொரு கோட்பாடு, இது முக்கியமான கோட்பாடு. கடவுளை பற்றி மக்கள் என்ன நினைத்து வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால், கடவுள் என்பவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது, அவனுடைய தேவையை நம்ம போய் பூர்த்தி செய்ய வேண்டும், அந்த கடவுளுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். அப்படியான ஒரு சித்தாந்தத்தை தான் அதிகமான மக்கள் கடவுளை பற்றி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அல்லாஹு சமத், அல்லாஹ் என்ற அந்த இறைவனை நீங்கள் நம்புவதாக இருந்தால் அவன் சமது என்று நம்ப வேண்டும். சமது என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், எந்த தேவையும் இல்லாதவன். கடவுள் என்று ஒருத்தரை நம்பிவிட்டீர்கள் என்று சொன்னால் அவனுக்கு தேவையே இருக்கக்கூடாது. தேவை என்று சொன்னால் நம்ம கொண்டே நிறைவு செய்கிற தேவை, அது ஒரு வகை. அது இல்லாமல் அவனாகவே தேடி எடுத்துக்கொள்ளக்கூடிய தேவை அப்படியாவது இருக்குமான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. கடவுளுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. இப்படி இல்லாட்டி அவன் கடவுள் கிடையாது. இப்போ கடவுள் இருக்கார், அவருக்கு என்ன செய்யுது, காலையில் சாப்பிட்டாரு, சாப்பிட்டோன்னு மத்தியானம் பசிக்குது, பசிச்சா என்ன வேணும், உணவு வேணும். அப்போ உணவுக்காக அவர் உண்டாக்கியே சாப்பிடட்டேன். அப்போ அந்த உணவு இல்லாமல் ஒரு வாழ முடியாதுன்னு ஆகுதா இல்லையாங்க? கடவுளுக்கு எதுக்கு உணவு? கடவுள் என்ற ஒருத்தரை நம்ம நினைத்து விட்டோம் என்று சொன்னால் அவருக்கு எந்த குடிக்க வேண்டும், தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற தேவை, சாப்பிட வேண்டும் என்ற ஒரு தேவை, இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டும் என்கிற ஒரு தேவை, அல்லது உடலுக்கு கொஞ்சம் ஓய்வெடுத்து கொஞ்சம் கட்டையை சாய்க்க வேண்டும் என்கிற ஒரு தேவை, இந்த மாதிரியான வாசம் நறுமணம் என்கிற ஒரு தேவை, இந்த மாதிரி தேவைகள் எல்லாம் கடவுளுக்கு இருக்கவே கூடாது. இருந்தால் அது கடவுள் இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் என்கிற இந்த கடவுளுக்கு எந்த தேவையும் கடவுளுக்கு இல்லை என்று நம்ம நம்ப வேண்டும். இப்படி நம்பினா என்ன, அதனால என்ன கிடைக்கும், உலகத்தினுடைய நன்மை என்ன, கடவுள் தேவை உள்ளவர் என்று நம்பினால் அதனால் ஏற்படுற கேடு என்ன என்று சொன்னால், உங்கள் கண் முன்னாடி நீங்க பார்க்கிறீர்கள். என்ன பார்க்குறீங்க? கடவுளுக்காக, கடவுளை வழிபடுவதற்கு பக்தியோட மக்கள்லாம் வருகிறார்கள். வரக்கூடிய மக்கள் வெறுங்கையோடு வருகிறார்களா? வரமாட்டார்கள். என்ன செய்வார்கள்? கடவுளுக்காக வேண்டி சில பொருள்களை கொண்டு படையல் செய்வதற்கு கொண்டு வருவார்கள், அல்லது பெரிய அளவுக்கு காசு பணத்தை கொண்டு கடவுளுக்கு உண்டியல்ல போடுவார்கள், அல்லது அந்த முன் வரிசையில் நின்று கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று சிறப்பு கட்டணம், பெரிய பெரிய கோயில்களில் சிறப்பு கட்டணம் வைத்திருப்பார்கள். அந்த கட்டணத்தை கொடுத்து விட்டு தான் நிற்க வேண்டும். இப்படி எல்லாம் வைத்துக்கொண்டு கடவுளுக்கு நாம கொண்டே காணிக்க கொடுக்க வேண்டும், கடவுளுக்கு நம்ம எந்த ஒரு பொருளும் இல்லாமல் வெறுங்கையாக போய் வணங்கக்கூடாது என்றெல்லாம் நினைத்து அதை கொடுக்கிறார்கள். இப்படி கொடுக்கும் பொழுது உண்மையிலே கடவுள் தான் அதை சாப்பிட்றான்னு வச்சுக்கிடுவோம், எடுத்துக்கொண்டான்னு வச்சுக்கிடுவோம். அப்போவாவது ஒரு அளவுக்கு லாஜிக் இருக்குது. கடவுள் தேவையில்லாத ஒருத்தரையை நம்மகிட்ட வாங்குறாரு என்று இருந்தாலும் அவர் வாங்குறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆனால் கூட கொடுத்துட்டு போயிடலாம். இப்போ நம்ம கடவுளுக்குன்னு கொடுக்குற இந்த பொருளை கடவுள் எடுக்கிறாரா? நம்ம கொண்டு போய் என்ன செய்கிறோம், தேங்காய் சக்கரை புத்தி எந்த கூட கடவுளுக்கு கொண்டே காட்டுறோம். காட்டின உடனே அதில் உள்ள சத்தையெல்லாம் அவர் உறிஞ்சி கொடுக்குறாரா, அல்லது சாப்பிட்டு விடுகிறாரா? ஒரு வாழைப்பழத்தை கொண்டு போய் கடவுளுக்கு நம்ம காட்டினோம் என்று சொன்னால் அது காட்டிய பிறகு அந்த வாழைப்பழத்தை நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்த்தால் அதில் உண்மை இருக்காதா? அதே மாதிரி தானே இருக்கு. இந்த கடவுளுக்கு காட்டுவதற்கு முன்னாடி அந்த வாழைப்பழத்தில் என்ன சத்துக்கள் இருந்ததோ அதுதான் காட்டிய பிறகும் இருக்கும். எந்த சோதனை செய்து பார்த்தாலும் ரிசல்ட் ஒன்றாகத்தான் இருக்கும். அதை காட்டுவதற்கு முன்னாடி சாப்பிட்டால் என்ன தரத்தில் ருசியில் இருக்குமோ அந்த ருசியில் தான் அதை காட்டிய பிறகும் இருக்கும் என்று சொன்னால் கடவுளுக்கு இதை ஒன்றுமே சேரவே இல்லையே. கடவுளுக்கு இந்த பொருள் ஒரு சேரவே கிடையாது. இந்த காணிக்கை பொருள்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த காசு பணங்களை எல்லாம் அந்த கடவுளுக்கு சேவை செய்கிறோம் என்று இருக்கக்கூடியவர்கள் தான் எடுத்துக்கொள்கிறார்களா? கடவுள் எடுத்துக்கொள்கிறாரா? கோடி கோடியாக கொண்டே கடவுளுக்கு உண்டியல்ல கொண்டே காணிக்கையை போடுகிறார்கள், கடவுளுக்கு தேவைன்னு போடுகிறார்கள். போட்ட அந்த காணிக்கை அந்த கடவுளை எடுத்துக்கொண்டால் கூட தப்பு, கடவுள் எடுக்கக்கூடாது, அவருக்கு ஏன் தேவை?
ஒரு எடுத்துக்கொண்டால் கூட கொடுத்துடலாம். ஏன்னா எடுக்கிற கணால் பார்க்குறோம்ல, நம்ம கொண்டு போட்ட உடனே அவர் கடவுளை இங்கேருந்து வந்து இறங்கி வந்து உண்டியில் உடச்சி அள்ளி அவர் சொல்லணும் அப்போ போட்டுக்கிட்டு மறுபடியும் போய் நின்றுக்கிட்டாருன்னு சொன்னால் சரி ஏதோ ஒரு தேவையில்லைன்னு நம்ம கொடுத்து வாங்கிட்டாரா இல்லையா அப்படின்னா அது வரும். அவருக்கு தேவையில்லைங்கிற பேசிக்கில் எல்லாம் அடிபட்டு போய் விடுகிறது. சரி தேவை தான் இருக்குண்டா கூட அவருக்கு அப்போ சேருது. கடவுளுக்கு காணிக்கை தாருங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாருமே மனிதர்கள்ட்ட கொடுக்குறாங்களா கடவுள்கிட்ட கொடுக்குறாங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு வாசல் இருக்க போய் தானே அங்கங்கே வந்து இந்த இடத்துல ஒரு கடவுள்னு சொன்னோம்னா இங்கே ஒரு உண்டியல் வைக்கலாம், இந்த இடத்துல ஒரு கடவுள் நடப்பாதையெல்லாம் ஆக்கிரமித்து கடவுள்களை உண்டாக்குற காரணம் என்ன? அதில் ஒரு 10 பேருக்கு பொழப்பு போடும். உழைச்சி சாப்பிட்டால் பரவாயில்லை. இது வந்து கடவுளுக்கு தான் சொல்லிக்கிட்டு நான் சாப்பிட்டா அது ஒரு ஏமாற்று தானே, அது ஒரு மோசடியா இல்லையா? அப்போ கடவுளுக்கு வந்து முதல்ல நம்ம அறிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் கடவுளுங்கிறவன் யார்? ஆகுண்டு ஆயிரம் எல்லாமே அவனுக்கு முடியும், அவனுக்கு இயலாது எதுவுமே இல்லை. அப்படியாக இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து கடவுளுக்கு எதுக்காக வேண்டி தேவைகள் நிறைய உண்டாக்கி வச்சு கடவுளுக்கு என்னென்னலாம் தேவைன்னு வச்சிருக்கிறோம்? கடவுளுக்கு உறக்கம் தேவை என்று நம்புகிறார்கள். உறக்கம் தேவை இருந்தால் அந்த உறங்கினாத்தான் அந்த கடவுளுக்கு அந்த ஓய்வு கிடைக்கும் என்றால் அவர் மனிதரை போன்றவரா கடவுளை போன்றவரா? அவருக்கு எதுக்கு உறக்கம்? அவர் தானே அந்த உறக்கத்தை நமக்கு தந்திருக்கார், நம்மளை அப்படி படைச்சிருக்கிறார். அது ஒரு விஷயம். படைச்சு அவருக்கு அந்த மாதிரி அந்த ஓய்வு தேவைப்படுமா? ஆனால் கடவுள் உறங்குகிறார் என்று சொல்லி உறங்கும் கடவுளை எழுப்புவதற்கு கூட நினைக்கிறார்கள். சில வழிபாட்டு முறைகளை எல்லாம் உலகத்தில் மக்கள் வந்து பல மக்கள் கடைபிடித்து வருகிறார்கள். அப்போ கடவுளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் தேவையில்லைன்னு சொன்னதுனால என்னவெல்லாம் தேவையில்லைன்னு வரும்? கடவுளுக்கு தூக்கம் தேவை கிடையாது, கடவுளுக்கு ஓய்வு தேவை கிடையாது. குர்ஆன் சொல்லுகிறது குல்ல யோமின் ஹோஃபிஷான், எல்லா நாளிலையும் எல்லா நேரத்திலையும் அவனுக்கு அலுவல் இருந்து கொண்டே இருக்கிறது, ஓய்வே அவனுக்கு தேவையில்லை. அப்ப இறைவனுக்கு ஓய்வு தேவையில்லை, உறக்கம் தேவையில்லை. இறைவனுக்கு உணவு தேவையா என்று கேட்டால் உணவும் தேவையில்லை. இன்னல்லாஹு ரஸாக்குல் குவத்தில் மத்தீன், அல்லாஹ் லா நஸ்அலுக்கு ரிஸ்கன், உங்கள்கிட்ட நாங்கள் இறைவனாகிய நான் உணவு கேட்க மாட்டேன், நகனு நர்சுக்கும், நாம் தான் உமக்கு உணவளிக்கிறோம். மக்களே உங்களுக்கு இறைவனாகிய நான் தான் உணவளித்துக் கொண்டிருக்கிறேனே தவிர உங்களிடம் நான் உணவை கேட்க மாட்டேன் என்று இறைவன் சொல்வதாக குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப இறைவனாக இருக்கப்பட்டவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் நம்மிடத்தில் எதையாவது கொண்டு வா என்று எதிர்பார்க்கிறவனாக இருக்கக்கூடாது. நம்ம வெறுங்கையோடு போய் இறைவா நீ தான் எனக்கு தரணும் என்று கேட்கக்கூடிய நிலையில் நம்ம இருக்க வேண்டும். அவன் அது கொடுக்கக்கூடிய தகுதியிலும் தரத்திலும் இருக்க வேண்டும். இப்படி இல்லாட்டி இந்த கடவுள் என்கிட்ட காசு வாங்கிட்டு தான் வேலை செய்வார்னு சொன்னால் அது என்ன கடவுள்? அது மனிதர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு பணியாற்றுவது போல அது இருக்கலையா? அவர் கடவுள், அவர்கிட்ட நீங்கள் அடிமை கோரிக்கை வைக்கிறீங்க. உங்களிடமிருந்து எந்த ஒரு பொருள்னாலும் அவருக்கு தேவையே கிடையாது. நீங்கள் கோடி கோடியாக கொட்டினாலும் அதெல்லாம் என்னது? அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்களா ஒரு பொருளை மதிப்பு மிக்க பொருள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை அவர் கொண்டே காணிக்கைன்னு கொட்டுறீங்க. அந்த இறைவன்ட்டு அது மதிப்பு உள்ளது? அதெல்லாம் இல்லை. அவர் படைச்ச ஒரு கொசு இருக்குது, அந்த கொசுவுக்கு நிகராக உலகத்தில் உள்ள அத்தனை செல்வங்கள் ஆகுமா? கொசுவில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் சக்தி, அந்த அதில் உள்ள உயிர், இதை ஒரு மனுஷனுக்கு உண்டாக்க முடியுமா? அவ்வளோ பெரிய ஒரு அற்பமான ஒரு விஷயத்தை கூட நம்மால் தயாரிக்க முடியாதுங்கும் பொழுது நம்மளா அடிச்சுட்டு நோட்டையும் தங்கத்தையும் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க இதுதான் கடவுளுக்குன்னு சொல்றதெல்லாம் ஒரு பொருள் அவருக்கு. அதை என்ன செய்யணும்? மனிதன் மாதிரி நினைக்கிறோம். கடவுளை நம்ம ஒரு காரியத்துக்கு போறோம், போனா என்ன செய்வோம், எப்படி எதனால இதான் வருதுன்னு கேட்டா உலகத்தில் பார்க்குறான். உலகத்தில் ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கிறது, ஒரு அமைச்சர்கிட்ட ஒரு அதிகாரிகிட்ட காரியம் ஆக வேண்டி இருக்கிறது. நேர்மையான அதிகாரியாக இருந்தால் சரி மனுவை கொடுத்தோன்னு செஞ்சு தந்துடுவான். நேர்மை இல்லாத அதிகாரின்னு சொன்னால் அந்த காரியத்தை செஞ்சு தருவதற்காக வேண்டி அவருக்கு ஒரு கவரில் என்ன செய்ய வேண்டி இருக்குது? முக்கியமான பேப்பர் வைக்க வேண்டி இருக்கிறது, ரூபா நோட்டு காசு வைக்க வேண்டி இருக்குது. வச்சா தான் அவர் செஞ்சு தருவார். அப்போ இவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டால் நம்ம கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்க போகிறோம், எப்படி வெறுங்கையோடு போகிறது? ஏதாவது கொடுக்கணும்ல அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி அவரை பார்க்குறீங்க? ஒரு நேர்மையான அதிகாரி மேலே கூட பார்க்கல, நீங்கள் ரொம்ப லஞ்சம் வாங்குற அதிகாரி மாதிரி பார்க்குறீங்க. அந்த கடவுளை பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன? இது எதுக்கு அவன்கிட்ட கேவலப்படுத்துகிற மாதிரி இல்லை? அவர் கடவுள் எந்த தேவையும் இல்லாருன்னு சொல்லும் பொழுது அவருக்கு போய் இதை கொண்டு கொடுத்தால் அவருக்கு கோபம் வருமா, சந்தோஷப்படுவாரா? என்னடா எனக்கு போய் இது என்னத்துக்குடா எனக்கு இதை நான் சாப்பிட போகிறேன்னா, இதை செலவழிக்க போகிறேன்னா, இது எனக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா, இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தனை நான் இருக்கிறேனான்னு கேட்க மாட்டாரா? அவ்வளோ வேணாமே. ஒரு மனிதனை எடுத்துக்கிறங்க, ஒரு பெரிய சக்கரவர்த்தி, ஒரு ராஜா, அவருக்கு உங்களுடைய பொருள்கள்லாம் தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் ஒரு அற்பமான ஒரு பொருளை கிழிஞ்ச சட்டையை கொண்டு போய்
கந்தல் கந்தலான சட்டையை கொண்டு போய் இதை நான் ராஜாவுக்கு கொடுக்குறேன்னு அவர் என்ன செய்வார்? என்ன செய்வார்? வாங்கிடுவாங்க சந்தோஷமா? அவர் தேவை உள்ளவர் தான். அந்த தேவை உள்ளவருக்கு கூட இந்த மாதிரி அற்பமான பொருளை கொடுத்தா கோபம் வருது அவருக்கு. ஏன்டா இது நான் தான் கிடைச்சேனான்னு கேட்பாரு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அவனுக்கு தேவையில்லாத ஒன்றை, அவன் விரும்பாத ஒன்றை நம்ம கொண்டே கொடுக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு கோபம் வருமா இல்லையா? கோபம் வரும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? கடவுளுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு ஆச்சு. தேவையற்றவன் நமக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த 100 வச்சுக்கிறோங்க. இந்த 100 அவருக்கு எதுக்கு? ஒரு கோடியை கூட வச்சுக்கிறோங்க. அந்த கோடி எதுக்குன்னு அவருக்கு அவர் என்ன செய்ய போறாரு? எந்த பேங்க்ல போடுவாரு? அதை பேங்க்ல போட்டு அது எதுக்கு செக் கொடுப்பாரு? என்ன காரியத்துக்கு அதை பயன்படுத்துவாரு? அவருக்கு என்ன பயன்படுத்தணும்? என்ன காரியம் இருக்குது? அப்ப கடவுளைய மனசு மாதிரி பாக்குறீங்க. எதனால் இந்த நோய் வருகிறது என்று சொன்னால் கடவுள்னோட மனசு மாதிரி பார்த்துறான். ஒரு மனிதரை நம்ம லேசாக சந்திக்க முடியுமா? அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மரியாதையோட பார்க்கணுமா இல்லையா? ஒரு பொண்ணாடையாச்சும் வாங்கி கொண்டு போய் போத்தணுமா இல்லையா? இது ஏழை பார்த்து பார்த்து பழகிட்டு அதை இங்கேயும் பண்ணுறான். அவனை மனுஷனை பார்த்து பழகுனா அவன் தேவை உள்ளவன், அவன் விரும்புகிறான், இதுக்கு ஆசைப்படுறான். நீ எதையோ கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா வாங்கிக்கிறான். அதனால ஒரு காரியத்தை செஞ்சு தருவான். அது மனுஷனுக்கு ஓகே. இறைவனுக்கு எதெல்லாம் கொண்டு கொடுக்குறீங்க? அப்ப இறைவன் எந்த தேவையும் மற்றவன் என்கிற ஒரு கொள்கை மதத்தின் பெயரால் சுரண்டுவதை தடுக்கிறதா இல்லையா? தடுக்கிறது. இப்ப இறைவனை நாங்கள் பள்ளிவாசலில் தொழ போறோம், முஸ்லிம்கள் தொழ போகிறார்கள். தொழ போகும் பொழுது இறைவனுக்கு நான் காணிக்கையாக நான் இதை கொண்டு போகிறேன் என்று கொண்டு வரணுமா? கொண்டு வருவார்களா? கொண்டு வரலாமா? வர முடியாது. இறைவனை போய் அவன் பாட்டு வணங்கிட்டு கேட்டு நீ போய் அவங்ககிட்ட கோரிக்கை வச்சுட்டு வரணுமே தவிர நீ போய் கொடுக்கறதுக்கு போகக்கூடாது. அந்த பள்ளிவாசலுடைய மராமத்துக்கு உதவி கேட்டால் செய்யலாம். அது என்ன? நம்ம பயன்படுத்துறதுனால, நம்ம போய் கூட்டா தொழுவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்பதற்காக பயன்படுத்துறோம்ல, அதனால அந்த பள்ளிவாசலுக்குன்னு சில நன்கொடைகளை கேட்பாங்களே தவிர அது இறைவனுக்கு உள்ளது கிடையாது. எதுக்குன்னு சொல்லி கேட்கறாங்க, அதுக்கு செலவழிப்பாங்க. கரண்ட் பில் கட்டணும், மராமத்து பண்ணணும், பெயிண்ட் அடிக்கணும், ஒயிட் வாஷ் பண்ணணும், பாய் வாங்கணும், இந்த கோரிக்கைக்கு இந்த உதவி செய்யுங்கள்னு கேட்கிறார்களே, அந்த கோரிக்கை தெளிவாக சொல்லி கேட்கணும். அந்த கோரிக்கையை நம்ம கொடுக்கலாம், ஏன்னா நம்ம பயன்படுத்த போறோம். அந்த மாதிரி கொடுக்கறதுங்கிற விஷயம் வேற. அப்படித்தான் நாங்கள் பள்ளிவாசலுக்கு முஸ்லீம்கள் கொடுக்க வேண்டுமே தவிர அங்க போனவொன்னே பள்ளிவாசல்ல இமாம் இருப்பாரு, அவர்கிட்ட போய் ஒரு 500 ரூபா தாளை கொடுத்து இதை கடவுளுக்காக வச்சு கடவுள்கிட்ட கொடுத்துருங்க, கொடுக்கலாமா? அதோட இஸ்லாத்துக்கு போயிடுவாங்க. இந்த 500 ரூபாயை கொடுத்து நீங்க கடவுள்கிட்ட கொடுத்துருங்கன்னு எப்ப சொல்லுகிறானோ அப்ப இவனுடைய கடவுளை பற்றிய மதிப்பீடு என்னன்னு கேட்டா கடவுள் தேவை உள்ளவன். முடிஞ்சு வச்சு கதை. தேவை உள்ளவன் அப்படி கடவுளா இருப்பான்? தேவையை பூர்த்தி செய்யறவன் கடவுளா? நம்ம தேவையை பூர்த்தி செய்யறவன் கடவுளா? தனக்கே தேவையை வைத்துக் கொண்டிருப்பவன் கடவுளா? அப்ப இறைவனை பற்றி இஸ்லாம் எப்படி அறிமுகப்படுத்துதுன்னு கேட்டா கடவுள் எந்த இடத்துல வச்சிருக்கிறவன் எல்லாத்தையும் அவன் தான் படைச்சாங்கிற ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது உன்னையே படைச்சிருக்கான், அம்புட்டையும் படைச்சிருக்காங்க போது அந்த படைத்தவனுக்கு என்னத்துக்கு தேவை? ஆகுண்டு ஆகக்கூடிய வல்லமை பெற்றவனுக்கு அவன் இந்த பலவீனங்கள்லாம் இல்லாம இப்படி இருந்துகிட்டு இருக்க முடியாதா? அப்படி இருக்க போய் தானே அவனை கடவுள் நம்ம நம்புகிறோம். அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இஸ்லாம் என்ன செய்யறதுன்னா கடவுளை பற்றி அடுத்து அறிமுகப்படுத்துறது தேவையற்றவன். அப்ப சில பேர் மனுஷனை நான் தான் கடவுள்னு வந்துட்டேமா, அவன்கிட்ட எங்களை கடவுள் தானே நீ, உனக்கு என்னது தேவை? நீ தானே ரொம்ப தேவையுள்ளவனா இருக்கிற. அப்ப இந்த கடவுளை சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அதை வைத்து சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? கடவுள்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் கடவுளுக்கு காணிக்கைத்தார்கள் என்று சொல்லி அதை என்ன செய்யறாங்க? சம்பாத்தியம் செய்வதற்கு பயன்படுத்தினாங்கன்னு சொன்னா அதனாலதான் என்ன செய்யுதுன்னு கேட்டா மக்கள் பக்தியை வெறுக்கிறாங்க, கடவுளை என்ன செய்யறாங்க? வெறுக்கிறாங்க. என்னடா கடவுளுங்கிறீங்க, அவர் லஞ்சம் வாங்குற மாதிரி இவர் தான் வாங்குறாரு, இந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு விதமான ஒரு வெறுப்புக்கு கடைசியில் அவங்க நாத்திகர்களாக மாறுவதற்கெல்லாம் காரணம் நம்மளை வச்சு பிழைக்கிறாங்க. கடவுளுக்கு இது ஒண்ணுமே போகலையே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க? பழமொழி கூட சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா ஒரு கடவுளுக்காக போய் தேங்காயை உடைக்கிறாங்க. தேங்காயை உடைக்கும் பொழுது இது இந்து சகோதரர்கள்ட்ட இந்த பழமொழி ஜாஸ்தியா இருக்கிறது. அவங்க தான் இந்த பழமொழியை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா தேங்காயை உடைக்கிறாங்கல்ல, தேங்காயை உடைக்கும் போது டொப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் தான் சாமிக்கு, சத்தம் சாமிக்கு. உடைச்சோன்னா அந்த தண்ணியெல்லாம் பூமிக்கு போயிடும், தண்ணி பூமிக்கு, தேங்காய் ஆசாமிக்கும்பாங்க. உடைஞ்ச தேங்காய் யார் சாப்பிடுவா? அங்க தேங்காய் பொறுக்கிறதுக்கு ஆளுக்கு நிற்பாங்க. இப்ப கடவுளுக்கு என்ன போனுச்சு? அதுல தேங்காயை போட்டு உடைக்கிறோம், உடைச்ச தேங்காயை அதில் உள்ள தண்ணி கீழே போயிடுச்சு, தேங்காயை நம்ம எடுத்து பொறுக்கி தின்னுட்டு போயிடுறோம். டொப்புன்னு ஒரு சத்தம் கிடைச்ச அந்த சத்தம் தான் கடவுளுக்கா? என்னத்தை கொண்டே கடவுளுக்கு நம்ம கொடுத்தோம்?
அப்படின்னு சொல்லி அவங்களே கொஞ்சம் கிண்டலாக அவங்களே இந்த வந்து சரியான நம்பிக்கை இல்லைங்கிறத தெளிவுபடுத்தும் விதமாக அப்போ சத்தம் சாமிக்கு தண்ணி பூமிக்கு தேங்காய் ஆசாமிக்குன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்கிறாங்கன்னா விளங்கி தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ விளங்கி வைத்து கொண்டு தான் என்ன செய்கிறாங்க, மீறுகிறார்கள். அப்போ கடவுளுக்கு வந்து நீங்கள் காணிக்க கொடுக்குறது அது மாதிரி ஒரு கேவலம் கிடையாது. இறைவனை இழிவுபடுத்துவதற்கு படைச்ச இறைவனை நம்மளையெல்லாம் படைச்சி காத்து ரட்சிக்கக்கூடிய இறைவனை, நினைச்சதெல்லாம் சாதிக்கிற இறைவனை, ஒன்றுமில்லாமல் இருந்து நம்மளை இப்படி உருவாக்கி ஒரு அழகு பார்க்குற அந்த இறைவன்கிட்ட போய்கிட்டு அவனுடைய தகுதிக்கும் தரத்துக்கும் தகுதி இல்லாத விஷயங்களை கொண்டு அவன்கிட்ட கொண்டு பேசுவது என்பது அது உகந்ததாக இருக்குமா? அப்போ இறைவனுக்கு எதையாவது கொடுக்குறேன்னு நீ வந்துட்டாலே என்னவாயிரேன், ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு ராஜாவுக்கு தர்மம் செஞ்சால் அது ராஜா சந்தோஷப்படுவாரா? ஏன்டா நீனே பிச்சைக்காரப்ப எனக்கு தெரியான்னு கேட்க மாட்டாரு. ஒரு பிச்சைக்காரனுக்கும் ராஜாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை விட கடவுளுக்கும் நமக்கு வித்தியாசம் அதிகம் இருக்கிறது. ஒரு பிச்சைக்காரனுக்கு ராஜாவுக்கு கூட சின்ன வித்தியாசம் தான், மனுஷங்கிற வகையில் வந்து அவங்க சமமாக இருக்கிறாங்க. இறைவனுக்கு மனுஷனுக்கு அந்த வித்தியாசமா? அதை விட கோடி மடங்கு வித்தியாசம், கோடி மடங்கு வித்தியாசம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு பெரிதாக நினைக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் கடவுளுக்கும் அது பெரிது என்று நினைத்து கொண்டு போய் கொடுக்கறது இருக்குத. இதை விட ஒரு கடவுளை இழிவு செய்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதில் கரெக்டாக இருந்துட்டோம் என்று சொன்னால் போலியாக நான் கடவுள் நீ கடவுள் யாராவது உண்டாவானா? கடவுள்டா அடைய இருக்கணும் இல்லாமல் போயிருந்தா தரமாட்டாங்க, தேவையற்றவன் ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு என்ன செய்ய மாட்டான், கடவுள் வேஷம் எல்லாரும் போட மாட்டான். இப்போ கடவுள் வேஷம் எல்லாரும் போடுவதற்கு என்ன காரணம்? கடவுள் என்று சொன்னால் கொடுக்கணும்னு ஒரு கொள்கை வச்சுக்கிட்டீங்க. கடவுள்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம் என்று சொன்னால் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். சில மனிதர்களே சில பேர் கடவுள் நினைத்துக் கொள்வார்கள். நினைத்து கொண்டு என்ன செய்யுமா, லட்சமாக கொண்டு போய் கொடுப்பாங்க. யார்கிட்ட? அந்த கடவுள் நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு அவர் என்ன செய்வார்னா ₹1 தாள் கொடுப்பார். இவருக்கு அவர் கை தொட்டு கொடுத்துட்டாராம், அதை பாக்கெட்டில் வச்சு இப்படி இருந்துக்கலாம். அப்போ என்னது, இவருக்கு கோடியாக பணத்தை கொடுத்து விட்டு ₹1 தாளை வாங்கிட்டு வரலாம், புனிதம் நினைத்து கொண்டு வாங்கிட்டு வரலாம். இது வந்து ஏற்புடையதாக இருக்குமா? இதில் ஏமாத்துறன்னு உங்களுக்கு வழங்கலையா? அப்போ இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் இதெல்லாம் பார்க்குது. இது அல்ல கடவுள் கொள்கை. கடவுள் கொள்கைன்னு சொன்னால் கடவுள் வந்து தேவையே இல்லாதவராக இருக்க வேண்டும். உணவு தேவை, உடை தேவை, அது மாதிரி வந்து மலஜலங்களைக்கும் தேவை, ஓய்வு தேவை, அது மாதிரியான எந்த ஒரு ஊன்றுகோல் தேவை, அதெல்லாம் இருக்கக்கூடியவனாக கடவுள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. அடுத்ததாக வந்து கடவுள் வந்து மற்ற எதை போலும் இருக்கக்கூடாது. கடவுள்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு உதாரணம் காட்டுவோம்ல, இந்த இவர் அவர் மாதிரி இருக்கிறாரு, இது மாதிரி இருக்கிறது, இந்த பொருள் அந்த பொருள் மாதிரி இருக்கிறது ஏறக்குறைய அப்படின்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி கடவுளை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது. தேவையற்றவன், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரா யாரும் இல்லை, அவனை போல லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்ப கடவுளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கணும், அவனை போல எதுவுமே இல்லை என்று நினைக்க வேண்டும். எதுவுமே இல்லை என்று சொன்னால் அப்ப கடவுளுக்கு உரிய அந்த பலவீனங்கள்லாம் அப்பாற்பட்டு அவனை மாதிரி ஒன்று இருக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் கடவுளை நீங்கள் நம்புங்கள் என்ற ஒரு கோட்பாட்டை இஸ்லாம் வந்து உலகத்துக்கு தருகிறது. இந்த கோட்பாட்டின் காரணமாக மனித குலத்திற்கு நன்மை வருமா கெடுதி வருமா? கடவுளை சொல்லி சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னால் அவன் ஏன் வந்துட்டு இடைத்தரகரை உட்காந்து ஏமாத்த போகிறவங்கள கடவுள்கிட்ட நீங்களா கேட்டுக்கிறீங்கன்னு போயிட்டு இருக்குமே. அப்போ கடவுளை சொல்லித்தானே எல்லா விதமான சுரண்டல்களும் ஏற்படுகிறது. அப்போ கடவுள் சொல்லிட்டாருன்னு கனவுல வந்தாருன்னு சொல்லித்தானே பெத்த பிள்ளையெல்லாம் பழி கொடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அவருக்கெல்லாம் தேவையா? இப்போ நம்மளை பழி கொடுக்க சொல்லுவாரா? இன்னும் சொல்ல போனால் கடவுள் தேவை உள்ளவர்கள் இவங்களுடைய நினப்பு எங்கே கொண்டே சேர்க்கிறது என்று சொன்னால் கடவுளுக்காக தங்களையே வேதனைப்படுத்தி வருத்தி கொள்வதில் வந்து அவருக்கு வந்து சந்தோஷப்படுறாரு. அப்படி பார்க்குறாங்களா இல்லையா? ஒரு தீயை மூட்டி அதில் போய் நடக்கிறார்கள். தீ நடக்கிறது ஒரு செட்டிங், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உட்கார சொல்லுங்கள், தீயில் யாரும் உட்கார முடியாது. வேகமாக ஓடிட்டோம்னு சொன்னால் அந்த உள்ளங்கால் கொஞ்சம் நேரம் தாங்கும். அது பெரிய பக்தியினாலே ஒரு சாதனையினாலே கிடையாது, எல்லாருக்கும் செய்ய முடியும். அது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கூட சில பேர் தீ வச்சு காட்டுறாங்க. நாங்கள் எப்போ என்னென்னு கேட்டால் நம்மளை வந்து தாயை விட நம்ம மீது நேசம் கொண்டிருக்கிற அந்த கடவுள் வந்து நம்மளை நெருப்பில் இறங்கி போன்று அப்படி விரும்புவாரா? அப்படி கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு கொடூரமான ஒரு ஆளா? அப்போ கடவுள் நம்ம மேலே கருணை உள்ளவருங்கும்போது கெஞ்சி அடிமையாக இருந்து கடவுள்கிட்ட கெஞ்சிப்பா, கடவுளே நீ தான் எனக்கு கதி, வேற யாரும் இல்லைன்னு அழுது கேளுவேன். அதை விட்டுட்டு கடவுளுக்கு காணிக்க செலுத்துறவங்கிற பேரில் உன்னையே நீயே என்ன செய்கிற, நெருப்பில் உரண்டு தப்பி விழுந்துறான் சமயத்தில் ஓடும்போது தவறு விழுந்தான்னு வைங்க, அவ்வளவுதான், தீ பிடிச்சி ஆள் அவுட்டு. இந்த மாதிரிலாம் நடக்குது. இப்படிலாம் செய்வது வந்து கடவுளுக்கு ஏற்புடைய ஒன்றா? அல்ல கடவுள் நம்ம அழகாக படைச்சிருக்கிறாரு,
அந்த படைக்கிற அந்த உடம்பை வந்து கடவுளுக்காக இங்கேருந்து ஈட்டியை குத்திக்கிட்டு ஓட்டை போட்டு கொக்கியை போட்டு மேலே தொங்கி கொண்டு அல்லது ஈர துணியை குளிச்சு விட்டு வெடவெடண்டு மார்கழி குளிரில் குளித்து விட்டு ஈர துணியோட வெடவெடண்டு வந்துக்கிட்டு நடுங்கிறது, காலில் செருப்பு போடாமல் கிலோமீட்டர் கணக்கில் வந்து கடவுளை தேடி போகிறோங்கிறது, இதெல்லாம் விரும்புகிறான். இதெல்லாம் கடவுள் வந்து யார் விரும்ப? இதெல்லாம் ஒரு அரசியல்வாதிகள், உலகத்தில் எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு காட்டக்கூடியவர்கள், பார் எனக்காக என்னுடைய தொண்டர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். கடவுள் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? கடவுள் நம்ம மேலே கருணை உள்ளவனாக இருக்கணும். இந்த மாதிரியான தேவைகள் அந்த புகழ் போதை உள்ளவன் அது செய்வான். நபிகள் நாயகம் காலத்தில் வந்து ஒரு ஆள் ஹஜ்ஜிக்கு போய்கிட்டு, ஹஜ்ஜிங்கிற பிரயாணத்துக்கு நாங்கள்லாம் மக்காவுக்கு போகணும் இல்லையா, அந்த மாதிரி ஹஜ்ஜிக்கு போய்கிட்டு இருக்கிறார். போய்கிட்டு எப்படி போகிறாருன்னு கேட்டால், அவர் தள்ளாத வயசில் உள்ளவர், அவருக்கு நடக்கக்கூடிய முடியலை. அவர் என்ன செய்கிறார், அவருடைய 2 பசங்க மகன்கள், 2 மகன்களுடைய தோளில் இப்படி கையை போட்டுக்கிட்டு அவங்க பேலன்ஸில் அப்படி தொங்கிக்கிட்டே வர்றாரு. எங்கப்பா போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஹஜ்ஜிக்கு போகிறாரு. ஹஜ்ஜிக்கு இப்படி போகிறாரு, இல்லை நடந்தே ஹஜ்ஜிக்கு வர்றதா ஒரு நியத்து பண்ணிட்டார், நேர்ச்சி பண்ணிட்டாரு, அவர் நடக்க ஏறலை, அதுக்கு தான் இப்படி தரந்து இழுத்துட்டு போகிறோம், நடக்கிற மாதிரி கொண்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. முதல்ல என்ன செய்கிறாங்க, முதல்ல அந்த வாகனத்தில் உட்கார வை, ஒட்டகத்தில் உட்கார வை, இதெல்லாம் இறைவனுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் அதை கண்டிக்கிறாங்க. அப்போ இறைவன் ஆஹா என்ன தியாகம் அப்படி சொல்ல நபிகள் நாயகம், ஆஹா என்ன தியாகம் பண்ணிட்டாரு, வயசான காலத்திலையும் கூட நடக்க முடியாமல் நடக்க முடியாடியா நடக்க முடியாது உட்கார முடியாது படுத்துக்க. உனக்கு தொழுகும் பொழுது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நின்று தொழ முடிஞ்சால் நின்று தொழு, முடியலைன்னா உட்கார்ந்து தொழுவு, அதுக்கு முடியலைன்னா படுத்துக்கிட்டு தொழுவு. இப்படி தான் இருக்கணும். கடவுள் சொல்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்னா, அவருக்கு புகழை சேர்க்கிறதற்காக வேண்டி நம்மளை கொடுமைப்படுத்தக்கூடிய விதமான சட்டத்திட்டங்கள்லாம் கடவுளுடைய இதில் இருக்க முடியாது. மனுஷன் ஒரு ஒரு வரி போடக்கூடிய கொடிய மிருகம் ஆட்சி நடத்தக்கூடிய நாட்டில் வேணா இப்படியெல்லாம் நம்ம கொடுமைப்படுத்த ரசிப்பார்கள். இறைவன் ஏன் அப்படி செய்யறான்? இறைவன் நம்மளை கருணை கொண்டவனால இருக்கணும். அப்போ நமக்கு வந்து சுடு மணலில் நடந்து போகுமாறு கடவுள் நம்ம கட்டளை இடுவாரா? இப்போ நபிகள் நாயகம் காலத்தில் வந்து பள்ளிவாசலில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது பள்ளிவாசலுக்கு வெளியில், பள்ளிவாசலில் சும்மா தட்டு பந்தல் தான் அந்த காலத்தில், பள்ளிவாசலுக்கு வெளியில் வெயிலில் ஒருத்தர் நிற்கிறார். இங்கேருந்து பார்த்தா அங்கே தெரியுது. நபிகள்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் அதை பார்த்து விட்டு இந்த சும்மா நிற்கிற மாதிரி தெரியல, பர்பஸாக நிற்கிறாரு என்று விளங்கி கொண்டார்கள். விளங்கி கொண்டு அந்த மக்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த யார் அந்த வெயில் நிற்கிறார், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டவுடனே அவர் பேர் வந்து அபு இஸ்ராயில், அவருடைய பேர். அவர் வந்து வெயிலே நிற்கிறது, இறைவனுக்காக வெயிலில் தான் நிற்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாரு, இறைவனுக்காக நோன்பு வைக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாரு, இறைவனுக்காக யார்ட்டையும் பேச மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாரு, அதனால தான் வெயிலில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் எடுத்து சொல்கிறாங்க. உடனே அந்த உள்ள கூப்பிடும், முதல்ல வந்து நிழலில் உட்கார சொல்லு, நிழலில் உட்கார சொல்லு, பேச மாட்டேங்கிற பேச சொல்ல, அவரை நோன்பு வைக்கிறேங்கிற அதை வச்சுட்டு போகிறார். நோன்புங்கிற பெரிய கஷ்டம் கிடையாது, அது நம்மளுக்கு கட்டுப்பாடு கூடியது. நோன்பு வேண்டாம் வச்சுக்கிறேன், வெயிலில் நான் வெயிலில் தான் காய்வேன், நெருப்பில் தான் காய்வேன், யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறார்ல, அதெல்லாம் விட்டுருன்னு சொல்லிவிட்டு இவர் தன்னை வேதனைப்படுத்திக் கொள்வது இறைவனுக்கு தேவையில்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் கடவுளுக்கு தேவைன்னு நினைக்கிறான். மனுஷன் கடவுள் தேவை உள்ளன்னு நினைச்ச உடனே என்னவெல்லாம் தேவை, காசு பணம் மட்டும் தேவையில்லை, நம்மளை கஷ்டப்படுத்துறது அவருக்கு தேவை. நம்ம கஷ்டப்பட்டா தான் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம எவ்வளவு சிரமப்படுறோமோ அந்த அளவுக்கு ஒரு குஷி ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுளுடைய நம்பிக்கை இருக்க போய் தானே இம்புட்டு செய்கிறாங்க. எதற்காக வேண்டி? கடவுளுக்காக வேண்டி பிள்ளைகளை மண்ணில் புதைச்சி எடுக்கிறாங்க உசுரோட. அப்படி சில பிள்ளை இறந்து போய் பெரிய கேசெல்லாம் போட்டார்கள். கடவுளுக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நேர்ச்சை பண்ணி அதை என்ன செய்கிறாங்க, அதை தோண்டி எடுக்கிற பிள்ளையை பூமியில் வச்சு புதைச்சி மண்ணில் போட்டு உடனே எடுத்து விடுறார்கள். ஒரு செகண்ட் முன்ன பண்ண போச்சுன்னு சொன்னால் குழந்தை செத்து போயிடும். அப்போ இதெல்லாம் எதுக்காக வேண்டி? இப்படி கடவுள் விரும்புவாரா? இப்படி கடவுள் நம்மகிட்ட ஆசைப்படுவாரா? இப்படி ஆசைப்பட்ட ஒரு பேர் கடவுளா? ஆனால் இப்படிலாம் செஞ்சாலும் நம்ம தடுக்கிறவராக இருக்கணும் கடவுள். நமக்கு நாமே ஒரு தீங்கு செய்தா கூட டேய் செய்யாதரா என்று தடுக்கக்கூடியவராகத்தான் என்ன செய்யணும், கடவுள் இருக்கணுமா? நம்மளை இந்த மாதிரி வேதனைப்படுத்தக்கூடியவராக இருக்கணுமா? அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, சில பெண்கள் எல்லாம் வந்து கடவுளுக்காக வேண்டி எப்படி குப்புற படுக்க வைத்து அவங்க முதுகு மேலே என்ன செய்கிறாரு, அந்த கடவுளுடைய ஏஜென்ட் நடந்து போகிறார். இதெல்லாம் கடவுள் விருப்பமா? முதுகில் மிதிச்சுட்டு போகிறார் பூசாரி. இது என்னது? கடவுள் சார்பாக தான் இவர் செய்கிறார். இவர் ஏன் மிதிக்க இருக்கணும் அனுமதிக்கிறாங்க? இவர் கடவுளுடைய ஏஜென்ட். அப்போ கடவுள் சொல்லி தான் அவர் செய்கிறாரு. அப்போ கடவுள் தான் இப்படி கட்டளை இட்டுருக்காரு. இப்படி கட்டளை இடுவாரா? பெண்களுடைய முதுகுலாம் ஏறி எல்லாம் மிதிச்சிட்டு போங்க, அந்த மாதிரி தான் மனித குலத்தை வந்து இழிவுபடுத்துவார். பெண்கள் அப்படி இழிவுபடுத்துவார் கடவுள். அப்போ எல்லாமே இந்த கடவுளை வைத்து கொண்டு ஒரு மனிதர்கள் தான் நினைக்கிறாங்க புதுசு புதுசாக டெக்னிக்காக என்னத்தை அது உண்டாக்கி பரப்பி விட்டுறாங்க. என்னத்தையா டிஃப்ரெண்டாக ஒன்று இருந்தால் தான் வண்டி ஓடும்னு சொல்லி
இந்த மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அதனால கடவுள்னு நீங்க நம்புறதா இருந்தா உங்களை ஏமாத்தாத, உங்களை சுரண்டாத, உங்களுக்கு நன்மை தருகிற, உங்கள் மீது கருணை காட்டுகிற ஒருவராக நீங்கள் கடவுளை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தாலேயே மதத்தின் பெயரால் உள்ள ஏராளமான சுரண்டல்கள்லாம் ஒளிஞ்சு போய்விடும். நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க நின்று தொழுதுகிட்டே இருப்பாங்க. தொழுதுகிட்டு இருந்தால் மனசு தூக்கம் வருமா இல்லையா? தூக்கம் வந்தால் கீழே விழக்கூடாதுங்கிறக்கா ஒரு கயிற்றை கட்டி இப்படி இடுப்புல கட்டி தொங்க விட்டு நிற்பாங்க. தூக்கம் வந்தால் கீழே விழுவக்கூடாதான். இதை பார்க்குறாங்க, நபிகள் நாயகம் பார்க்குறாங்க. இது என்ன ஒரு கயிறு கட்டி தொங்குதை என்னன்னு கேட்குறாங்க. இது இந்த ஒரு பெண்ணு நல்லா தொழுவாங்க, ரொம்ப அதிகமாக தொழுகை நடத்துவாங்க. தொழும்போது தூக்கம் வந்தால் கீழே விழக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த கயிற்றை தொங்க விட்டுருக்குறாங்க, அதை கட்டிக்கிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல அந்த கயிற்றை அவுத்து விடு, இது என்ன இது வேலை, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க என்று நபிகள் நாயகம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அப்போ கடவுளுங்கிறவரை பற்றி நம்ம எப்படி புரியணும்னு கேட்டால், நம்மளை துன்பப்படுத்துவராக, நம்முடைய பணத்தை மோசடி செய்வராக, நம்முடைய சுயமரியாதைக்கு இழுக்கு செய்யக்கூடியவராக, நம்மளை கேவலப்படுத்தக்கூடியவராக, நம்மளை வேதனைப்படுத்தக்கூடியவராக, நம்மளை மன துன்பப்படுத்தக்கூடியவராக, நம்மை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவராக கடவுள் சித்தரிக்கப்படவே கூடாது. நமக்கு தரக்கூடியவராக, கருணை காட்டக்கூடியவராக, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக, நம்ம கெட்டது செஞ்சால் நம்மளை தடுத்து நிறுத்தி நல்ல அறிவுரை சொல்லக்கூடியவராகத்தான் கடவுளை நம்ப வேண்டும். அப்படித்தான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் கோட்பாட்டை குறித்து மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் உலகத்துக்கு சொல்கிறது. இந்த விஷயத்தில் இஸ்லாம் காலத்தை வென்று இருக்கிறது. இது கடவுள் தொடர்பாக பார்த்தோன்னா வேறு தலைப்புல இன்ஷா அல்லாஹ் காலத்தை வென்ற இஸ்லாம் எப்படி என்பதை அடுத்த வாரம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.